தாத்தா வந்து ஒரே டென்ஷனா இருக்காரு. உடனே வந்து காவேரி பார்க்க போறாரு. காவேரி பார்த்துட்டு, என்னம்மா எப்படி நடந்தது? ஃபங்ஷன் நல்லபடி நடந்ததா? நேத்து கேட்கணும்னு நெனச்சேன். உன்கிட்ட கேட்கலாம் வந்தேன். அப்போ வந்து உன்கிட்ட கேட்க முடியலம்மா. லேட் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "நல்லா தான் தாத்தா நடந்தது." அப்படி சொல்லிட்டு, "ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? என்னம்மா ஆச்சு?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்ல தாத்தான்னு சொல்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்மா." அப்படின்றாரு. "தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, "இல்லம்மா இந்த மாரி வந்து உன் அக்கா தான் வந்து ஜேம்ஸுக்கு பீஸ் தச்சு குடுத்தாங்களாமே. உங்க அக்காவும் மாமாவும் அங்க வந்தாங்களாமே." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, உடனே வந்து, "அது வந்து தாத்தா எனக்கு எல்லாம் தெரியுமா. அவங்களுக்கு வந்து அவமானம் வந்து பட்டதும் எனக்கு தெரியும். ஜேம்ஸ் வந்து தெரியாம நடந்துக்கினான். நான் அவன்கிட்ட சொல்றேன் போதுமா அப்படின்றாங்க. இதுக்காக நீ ஏம்மா மனசு கஷ்டத்தோட இருக்க? அப்படின்றாங்க. ஏம்மா ஏதாவது வந்து சண்டை போட்டானா விஜய்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா அப்படின்றாங்க. சரிம்மா நீ வந்து வேலை கேட்டல்ல, அந்த வேலை வந்து உனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோனே, என்ன தாத்தா சொல்றீங்க? நிஜமாவா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா வேலை வந்து உனக்கு வந்து கிடைச்ச மாதிரி வச்சுக்கோ. அதுக்கு தேவையான வேலை எல்லாமே நான் பார்த்துட்டேன். நாளைக்கு நீ எங்க வேலைக்கு போறதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. உண்மையிலேயே வேலை வந்து தாத்தா சொல்ற வேலைக்கு போயிடணும். நம்ம வீட்டு பிரச்சனை கொஞ்சமாவது நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க வந்து விஜய் பார்த்து தாத்தா பேசுறாரு. சரிப்பா நேத்து ஃபங்ஷனுக்கு போனேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான் நடந்தது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, காவேரி ஏதாவது சொன்னாளா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ சொல்லு என்ன நடந்ததுன்னு. ஒண்ணும் இல்ல தாத்தா. நான் தான் சொல்றேன்ல. எனக்கு ஓரளவு தெரியும் விஜய் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன தாத்தா சொல்றீங்க? அப்படின்னோனே, ஜேம்ஸ் வந்து அவங்க அக்காவ அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்றா. அப்படிதானே? அப்படின்னோனே, ஆமா தாத்தா. அவங்க அங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க அங்க வந்தாங்க. இவ வேற தேவையில்லாம வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவங்க வந்தாங்க. பீஸ் அவங்க லேட்டா குடுத்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? லேட்டா குடுத்தா திட்ட தான் செய்வாங்க. அத அவ புரிஞ்சுக்காம பேசுறா. இங்க பாருப்பா, அவளோட சொந்தக்காரங்களும், உன்னோட சொந்தக்காரங்களும் உங்க 2 பேருக்குமே ரொம்ப முக்கியம். நீ வந்து அவளோட சொந்தக்காரங்கள உன்னோட சொந்தக்காரங்களா தான் நினைக்கணும். புரியுதா? புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கைன்னா அதுதான். சுகதுக்கங்கள பகிர்ந்துக்கணும். அவங்களோட உறவுகளையும் வந்து ஒரு சேர மதிக்கணும். புரியுதா? அப்படின்னோனே யோசிக்கிறாரு. விஜய் சரிங்க தாத்தா பார்க்கலாம் தாத்தா அப்படின்னோனே, இங்கே பாருப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து காவேரிக்கு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தாத புரியுதா? காவேரி நல்லா பார்த்துக்கோ. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக வாழணும். அதில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஆமாம் தாத்தா. அப்போ நீ என்ன ஏன் இப்படி இருக்க? அவளோட சொந்தக்காரங்கள உன்னோட சொந்தக்காரங்களா நினச்சி நீ வந்து எல்லாமே செய்யணும்ல. ஏன் செய்ய முடியல உன்னால்? அப்போ உண்மையிலேயே நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலையா? அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. ஐயோ தாத்தா சந்தேகப்படுறாரு. நம்ம கொஞ்சம் இனிமேல் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே எல்லாருமே வந்து ஏன் இவ வந்தா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே கங்கா வந்து என்ன பண்ணுறது முதலாளி அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிற? நேற்று வந்து அந்த மாதிரி நடந்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, என்னடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அது வந்துமா இங்கே பார் என்ன நடந்தோ ஏது நடந்தோ நாங்கள் பார்த்துக்குறோம். நீ வந்து பெரிய இடத்து பொண்ணு தானே, சந்தோஷமாக ஜாலியாக இரு புரியுதா? அதுக்கு தானே போனேன் அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க.